ஆனால் அது எவ்வளோ நல்லா இருந்துச்சு. இல்லை அது வேற காலகட்டம் வேற இல்லை. இவங்க வந்து அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் இதில் படித்தவங்க, இதில் இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க. யதார்த்தமாக எடுத்துட்டாரு ஆர்கே செல்வம் எடுத்துட்டாரு. இது வேற காலகட்டம். விஜயகாந்தன் நடிப்பு அப்படி போயிடுச்சு. இந்த காலகட்டத்தில் வந்து ஜேம்ஸ் பாண்ட்னாலே கோட் சூட் போட்டாங்கன்ற ஒரு கட்டாயம், ரூல்ஸ். பெட்டி தூக்கிட்டு போகணும். சிஐடி அதிகாரின்னா எப்படி முதல்ல எம்ஜிஆர் தான் சிஐடியா, கேப்பு ஃபுல் கோட்டு. இங்கிலீஷ் படத்தை பார்த்துக்க கோட்னா கோட் மாதிரி இருக்காது, இவ்வளோ தூரம் பெரிய பட்டனே இவ்வளோ பெருசு வெடிகுண்டு மாதிரி இருக்கும். அதை மாட்டி தான் சூட் கேஸோட எம்ஜிஆர். கேப் கையில் ஒரு குச்சி வச்சுப்பார். கேப்பு கட்டாயம் போட்டார். அந்த இந்த ஜேம்ஸ் பாண்ட் கேப்ன்றது வேற மாதிரி இங்கிலீஷ் படத்தில் தான் அந்த மாதிரி கேப்பு பிரிட்டிஷ்காரன் போட்டு. அதே மாதிரி ஷூ வந்து ஜங்கிள் பூட்டு அதெல்லாம் இருக்கணும். ஆமாம், இந்த அட்டையெல்லாம் போட்டானா அவங்க போட்டால் தான் ஜேம்ஸ் பாண்ட். இது எம்ஜிஆருக்கு அடுத்து அந்த துணியெல்லாம் விற்கிறாம ஜேம்ஸ் பாண்ட் கொடுக்குறாங்க. இது பேருக்கு டீச்சிங். ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி என்ன பண்ணுவார்னா, போய் பார்த்தா ஸ்டேஷன் மாஸ்டர் உள்ளே போவார். அங்கே ஒரு ஃபோட்டோ மாட்டிருக்கு. உடனே அதாவது ஸ்டேஷன் மாஸ்டர் செத்துட்டாருன்னா அவர் ஃபோட்டோ எதுக்கு ஸ்டேஷனில் வைக்கிறாங்க? அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸா இல்லை அவங்க மச்சான் வீடா? புரியுதா? யாருக்கு? எஸ்எம்முக்கு. இவர் யார் அப்படின்னாரு. கோட் ஷூட்டு தியாப்போட ஃபோட்டோ இருக்குது. இவர் ஏற்கனவே இருந்த ஸ்டேஷன் மாஸ்டர், அவர் ஃபோட்டோ தான் வச்சுருக்கோம் அப்படின்னு. அப்படியா, சரி எப்படி போகணும் அந்த ஊருக்குன்னொன்னே, நீங்கள் போய் இதில் வெயிட் பண்ணுங்கள், முத்துன்னு ஒருத்தன் ஏதோ ஒரு பேர் சொல்லி மாட்டு வண்டியில் வருவார், அது ஒரு வழி தான் அவர் கொண்டு போய் விடுவார்னாலே சல் அந்த மாட்டு வண்டி வர சத்தம். எப்போ வருவார்னு திருப்பி வந்து பார்க்க வந்தால் வேற ஆள் இருப்பார் ஸ்டேஷன் மாஸ்டர். 5 நிமிஷத்தில் ஃபோட்டோ பார்த்தா இவர் யாரை பார்த்து பேசிகிட்டு இருந்தாரோ அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் ஃபோட்டோ மேலே மாட்டியிருக்கும். இன்னும் என்னங்க அப்படின்னு பார்ப்பார். பயங்கர மியூசிக்கு, பதறி பயந்துருவார். பயந்தா அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் யாருங்க இவர்னா, இல்லை அவர் ஏற்கனவே இங்கே பணியாற்றிய ஸ்டேஷன் மாஸ்டர், இந்த ஃபேனில் தான் தூக்கு போட்டு செத்துட்டாருன்னு. இப்போ 2 நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்தார் அப்படின்னானு. இல்லை இப்படி தான் அவர் அப்பப்போ வந்து இது பண்ணிட்டு போகிறதா ஒரு தகவல் பார்த்ததா பல பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்றும் இல்லையே, யாருமே இல்லையே, நான் தான் இருக்கேன் இங்கே அப்படின்னு. ஜெய்சங்கர் வச்சிருப்போம். ட்ரெயின் வேற கிளம்பிருச்சுன்னா அதே ட்ரெயினில் கிளம்பி போயிருக்கலாம். இப்போ நம்ம தங்கி ஆகணும், ரூம் கிடையாது, கோட் சூட்டை கழட்டுறதுக்கு இடம் கிடையாது. எப்படி படுப்பாரு? பிளாட்ஃபார்மே இருக்காது, மண் நான் வேணா இந்த ஸ்டேஷன்லேயே தங்கிக்கிட்டேன் அப்படிதான் கேட்பாரு. இல்லை வண்டி வரும் நீங்கள் போங்கன்னு ஏதோ சொல்லுவாங்க. அப்புறம் வண்டி ஏறினா அவன் பார்த்தா மாட்டு வண்டி ஓட்டுறவன், அவன் வந்து மாட்டு வண்டி ஓட்டுறவன். அவன் பார்த்தா பயங்கரமாக இருப்பான், கருப்பாக. எல்லாருமே கருப்பாக தான் இருப்பான். மீசையெல்லாம் வச்சு தலைப்பாரா ஒரு சுருட்டு ஒன்று பிடிச்சி முறைச்சி பார்ப்பான். அப்படியே யாரோ வந்துருக்கு மாதிரி அவனே கூப்பிட்டு போய் கொள்கிற மாதிரி தான் பார்ப்பான். அப்போ அவன் வண்டியில் எப்படி ஏறி ஊருக்கு போக முடியும் அப்படின்ற மாதிரி அந்த கதை போகும். அப்படி போகும். அப்புறம் போவார், மாட்டு வண்டியில் ஏறி போனால் ஊருக்குள்ளே டப்புன்னு எல்லா வீட்லேயும் கதவை சாத்துவாங்க. அனைவர் அப்படியே நடந்து போவார். அங்கே ஒரு பெட்டி கடை மட்டும் திறந்துருக்கும். அதாவது இவர் வர்றது இன்னும் ஊருக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி இருக்குது. ஆமாம் இருக்குது. ஆனால் அந்த ஊருக்கு ரகசியமாக போகிறாருன்னு இவர் போகிறாரு. அவங்க எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்காங்க. இவர் யார், இவங்க அண்ணன் யார். ஏற்கனவே இவங்க அண்ணன் போய் அங்கே கொல்லப்பட்டிருப்பார். இல்லை ஜெயக்குமார் கொல்லப்பட்டதுனால தான் பழி வாங்குறது. அல்டிமேட் இதுதான், யாருக்கும் தெரியாம ரகசியமா போய் பார்த்துட்டாங்க அப்படின்னா கோட் சூட்லாம் போட்டு கையில சூட் கேஸ்லாம் வச்சுட்டு உள்ள போனோடனே எல்லாரும் கதவை சாத்திருக்காங்க. அவனுக்கு வண்டி சத்தம் கேட்குது, அவன் வந்துட்டான் அப்படின்ற மாதிரி. அதான் என்னன்னா இவன் சீடி நினைச்சா ஊர்ல எல்லாரும் சீடி அடிச்சிடாங்க, தெரிஞ்சு வச்சிருக்காங்க. போய் பெட்டி கடையில் போவார். இப்போ சிகரெட் கொடுப்பாரு, தரமாட்டேன். வெளியூர்காரங்க சிகரெட் தரமாட்டான். எதுவுமே தான் தரும். ஆமாம், டிஃபன் கேட்பாரு, சின்ன குடிசை ஓட்டர், வெளியூர்காரன் தரமாட்டேன்றாங்க. இப்படி ஒரு கொடுமைப்படுத்தி பசி பட்னியில் கிடப்பாரு. அந்த கிராமத்திலேயே பைத்தியம் மாதிரி சுற்றி இருப்பார். சுற்றி கித்தி டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறாராம். இதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அரசாங்கத்துக்கு அனுப்பி இவரை காணான்னு தேடி கடைசியில் வில்லைங்களை ஒழிச்சு எல்லாத்தையும் கொண்டுட்டு கடைசியில் பார்த்தா அந்த ஊருடைய நாட்டாமையாக பண்ணையார் ஒருத்தர் இருப்பான். அவன் தான் வந்து பல கற்பழிப்புகள் கொலையை செஞ்சுட்டு ஊர் மக்களை மிரட்டி வச்சுருக்கான்னு சொல்லி கண்டுபிடிச்சி. இல்லைண்ணே, இப்போ நீங்கள் சொன்னதில் ஒரு கதை, சரத்குமார் இதே மாதிரி தான் வந்து வீரபத்ரனை தேடி காட்டுக்கு போவார். அவர் காணோன்னு தன்னோன்னா அதை தேடி தான் விஜயகாந்த் போவார். இதுதான் கேப்டன் வாரன் படத்துடைய கதை. ஆமாம், இதுவும் அதே கதை தான். ஆனால் அது எவ்வளோ நல்லா இருந்தது. இல்லை அது வேற காலகட்டம் வேற இல்லை. இவங்க வந்து அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் இதில் படித்தவங்க, இதில் இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க.
யதார்த்தமாக எடுத்துட்டாரு. ஆர்கே செல்வமணி எடுத்துட்டாரு. இது வேறு காலகட்டம். விஜயகாந்தன் நடிப்பு அப்படி போயிடுச்சு. இந்த காலகட்டத்தில் வந்து ஜேம்ஸ் பாண்ட்னாலே கோட் சூட் போட்டாகணுன்ற ஒரு கட்டாயம் இருக்குது, ரூல்ஸு. பெட்டி தூக்கிட்டு போனான். சிஐடி அதிகாரினா எப்படி? முதல்ல எம்ஜிஆர் தான் சிஐடியாக நினச்சார். கேப்பு, ஃபுல் கோட்டு, இங்கிலீஷ் படத்தை பார்த்து காப்பி இருந்துச்சு. கோட்னா கோட் மாதிரி இருக்காது, இவ்வளோ தூரத்துக்கு இருக்கும். பார்த்துங்க, பெரிய பட்டனே எவ்வளோ பெருசு இருக்கும், வெடிகுண்டு மாதிரி இருக்கும். அதை மாட்டி தான் சூட் கேஸோட எம்ஜிஆர் வரும். கேப் கையில் ஒரு குச்சி வச்சுருப்பார். கேப்பு கட்டாயம் போட்டாங்க. இந்த ஜேம்ஸ் பாண்ட் கேப்புன்றது வேறு மாதிரி இருக்காது, இங்கிலீஷ் படத்துலலாம் போடுவாங்க. அந்த மாதிரி கேப்பு பிரிட்டிஷ்காரன் போடுறது. அதே மாதிரி ஷூ வந்து ஜங்கிள் பூட்டு அதெல்லாம் இருக்கணும். ஆமாம், இந்த டயர்லாம் போட்டானா அவங்க போட்டால் தான் ஜேம்ஸ் பாண்ட். இல்லைன்னா இவர் ஜேம்ஸ் பாண்ட் பல பேரை பழி வாங்க போவார். திடீர்னு நாய் கடிச்சிருச்சுன்னு வைங்க, செத்துட்டு வரல. பாம்பு கடிச்சிருச்சு ஜேம்ஸ் பாண்ட், என்ன பண்ணுவீங்க? வில்லன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. பாம்பு கடிச்சு ஜேம்ஸ் பாண்ட் செத்துட்டாருன்னா அதுக்காக அந்த ஷூ போடுவாங்க. ஓகே, இந்த மாதிரிலாம் போட்டு தான் பண்ணுவாங்க. அதே இது எம்ஜிஆருக்கு அடுத்து அந்த துணியெல்லாம் வித்துறாமல் ஜேம்ஸ் பாண்டு கொடுத்துருவாங்க. இது இவருக்கு, ஜெய்சங்கருக்கு. ஆனால் இவர் நார்மல் கோட் தான் போடுவார். நார்மல் கோட்டு போடுவார், சில ஜேம்ஸ் பாண்ட் கோட்டும் போடுவார், லாங் கோட்டும் போடுவார். போட்டு சில படத்தில் போடுவார். அதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்டிமெண்ட்டும் இருக்கும், லவ் இருக்கும். ஜேம்ஸ் பாண்ட் லவ் இருக்கும். வில்ல வந்து கட்டாயம் மேக்சிமம் வந்து அந்த அசோகனோட எண்டு பீரியடு. அதனால் அவரை போட்டு விட்ருவாங்க. போட்டு விட்டோம்னா அது பழி வாங்குறது, அடிபட்டது. அப்புறம் வந்து அந்த காலகட்டத்தில் என்னென்னா பைல்வான் மாதிரி 2-3 பேர் இருந்தாங்க. அவங்களாம் அடியாள் 7 அடி ஹைட்டுக்கு இருப்பாங்க. அதை லோ ஆங்கிளில் ஒய்டு கேமராவில் போட்டுருவாங்க. போட்டால் பயங்கர ஹைட்டாக தெரியும். அப்புறம் அவரை நெஞ்சை தட்டிக்கிட்டே வருவார். அப்புறம் வந்து வில்லன் ரஜினி படத்தில் கூட இருக்காது, வந்திருப்பாங்க. அவனுக்கு ஏதோ யார் வீட்லேயே இளவு விழுந்த மாதிரியே வருவாங்க. அப்படி எப்போவுமே அவனையாவது கொல்லணுன்ற மாதிரி வந்த உடனே அவங்க போட்டு அடிக்கிறது தான். அவன் பார்த்தா வெள்ளி தங்கத்தில் பல்லு வச்சுருப்பான், இரும்பு பல்லு இருப்பான். அவன் ஆனால் சோத்துக்கு லாட்டி அடித்து இவன்ட்ட வேலை பார்க்குறவன். அவனுக்கு பார்த்தா தங்க பல்லு வச்சுருப்பாங்க. அதில் வந்து கரண்ட்டை கொடுத்தலாம் பயங்கர டெக்னிக்காக இருக்கும். பல்லில் கரண்ட்டை கொடுத்து சாகடிச்சிருவாங்க. நீ கரண்ட்டை உடம்பு பட்டாலே செத்துடுவான். அந்த பல்லில் கொடுத்தான்னா, ஏன்னா அது மெட்டலாம், அதன் மூலமாக கரண்ட் வேகமாக பாஸ் ஆகி அவன் செத்துடுவான். ஆனால் அந்த காலத்தில் வந்து ஜெய்சங்கர் வந்து இந்த ஒரிஜினல் ஹேரோட நடித்தார் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்லுவாங்க. அது வரைக்கும் வந்து மேக்கப்லாம் போட்டு விக்கெல்லாம் வச்சு தான் நடிக்கணும், எல்லாருமே விக்க வைப்பாங்க. சிவாஜி சார் லேட்டர் பீரியடில் கொஞ்சம் வர படங்களில் தான் சாதாரணமாக ரியல் ஹேரோட நடித்தேன். எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக தான் ரியல் ஹேரோட நடித்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி எல்லாமே விக்க வச்சதுனால ஜெய்சங்கர் வந்து ஒரு தனி ஸ்பெஷல். 100 படங்கள் மேலே பண்ணிட்டார். அவர் நடித்தாலே படம்லாம் வெள்ளி விழா தான், வெள்ளி விழா நாயகன்னே பேர் அவருக்கு. அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து பண்ணியிருக்காரு. அப்படின்னு இந்த ஒரு படத்தில் எதில் நீங்கள் மேக்ஸிமம் ஃபைட்டு பார்த்துருக்கீங்க? 3 ஃபைட்டாக வந்துகிட்டே இருக்காதுண்ணா. இல்லை, அது வந்து நீங்கள் எம்ஜிஆர் படத்தில் தான் ஃபைட்டு ஃபேமஸ்ஸு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் வேறு ஜெய்சங்கர் படத்தில் தான் ஃபைட்டு பயங்கரமாக இருக்குது. ஏன்னா சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடிப்பில் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணதுனால ஃபைட்டு டான்ஸ் எல்லாம் அவருக்கு வராது. சிம்பிள் ஸ்டெப்பு அப்படி இப்படி தான் இருக்கும். அப்போ அந்த காலத்தில் எல்லாருக்கும் வயிறு பெருசாக இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா பெல்ட்டை போட்டு இறுக்கி கட்டிடுவாங்க வயிற்றை. புரியுதா? அப்போ அவர் சிவாஜி கணேசன் அவர்களுக்கெல்லாம் வயசாகனால வயிறு பெருசாகிடும். எல்லோரும் சிவாஜி வயிறை பார்க்க மாட்டாங்க, அவரோட கேரக்டர் தான், நடிப்பை தான் பார்ப்பாங்க. அவர் வயிறு பெருசாக இருந்தாருன்னா, சின்னதாக இருந்தாருன்னா, குட்டையாக இருந்தாருன்னா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆனால் வந்து இந்த டைரக்டர்கள் என்ன பண்ணாங்க, அவர் பாட்டை கொடுத்து ஆட விடும்போது அவர் வேணாயான்னு சொல்லியிருப்பார். ஏன் அப்படி என்னை குடும்பப்படுத்துறீங்க? அதுக்காகவே என்னென்னா சிவாஜி கணேசனுக்கு வந்து அவருக்கு வந்து கோட்டுக்கு போட்டு விட்றாங்க. மேக்ஸிமம் பல படத்தில் டான்ஸ் ஆடும்போது கோட்டை போட்டு விட்ருவாங்க. கோட்டு கொஞ்சம் மறைக்கும் அந்த மாதிரி. அதில் இந்த பாட்டு எழுதுகிறவங்களும் ஒரு மாதிரியாக எழுதி டியூனை ஒரு மாதிரியாக போட்டு அந்த காலத்து மீம்ஸ் மாதிரி ரீல்ஸ் மாதிரி பண்ணி விட்ருவாங்க. அதில் ஒரு பாட்டு இருக்குது, காதல் ராணி கட்டி கிடக்க அப்படின்னு இருக்கும். அதை அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்தில் காதல் ராணி கட்டிலுக்கு அடியில் கட்டிலுக்கு பாட்டை மாற்றி விட்றாங்க. இது எதுக்கு? அது எதுனா சிவாஜி அவர் ஓட்டுறதுக்கு தான். அந்த காலத்து மீம்ஸ்லாம் இதுதான் ரீல்ஸு, ரியல் லைஃப்பில் பண்ணுவாங்க இல்லை? ஆமாம், இந்த மாதிரி நிறையா பாட்டை வந்து மாற்றி விட்ருவாங்க, வசனத்தை மாற்றி விட்ருவாங்க, ஸ்கூலில் காலேஜெல்லாம் நக்கல் பண்ணுறதுக்கு.